ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெலிவரி விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களுக்கு 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 32 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் பண்ணி முடிக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது நிறையா பேருக்கு இப்போ அட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால ஃபியூச்சரில் நான் மாஸ்க் முகத்தில் மாட்டிக்கிட்டு என் ஃபேஸையே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அழகான முகத்தை எத்தனை பேர் பக்கம் காத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேரை சமன் பண்ணியிருப்பான். சமன் பண்ணிட்டு சிஸ்டம் பார்த்தா அதுலேருந்துட்டு ஏதோ செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் பிளட்டுங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் சாரோவா மாற்றிடலாமான்னு கேட்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அந்த டைட்டிலுக்கு ஒரு எஃபெக்டும் இருக்குது. அந்த எஃபெக்ட் மூலியமா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் 23க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா மைண்டு 90க்கு போகுது. அதுக்கப்புறம் பிசிக்கல் 60, ஏகிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது சுறுசுறுப்பு, அது பார்த்தீங்கன்னா 21க்கு போகுது. இதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே நல்லா பவர் கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு நான் ஜாம்பி பேட்டை நல்லா திரும்ப ரிவைவ் ஆகி வந்தால் கூட நான் தூக்கி போட்டு மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் தான் குழப்பமாக இருக்குது. நான் என்னோட ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணால் என்னோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் குறைஞ்சி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க, அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி கேட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்துட்டு ரிவார்டு அப்படியே ட்ராப் ஆகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கேட்டோட ஹார்ன் வந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாம்பி கேட்டை நம்ம 30 minutesக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கூல்டவுன் செகண்ட் பார்த்தீங்கன்னா 48 hours. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த ஜாம்பி கேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம கொள்கிற எல்லா ஜாம்பிஸ்க்கும் நமக்கு வந்து EXP கிடைக்கும். பட் ஆனால் ரிவார்டு ட்ராப் ஆகாது. ஹீரோவும் இது சமனிங் டைப் எக்யூப்மெண்ட், இது என்ன க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடைச்சதுக்கு அர்த்தம் நான் இனிமேல் ஜாம்பி பார்ட்னரை எனக்கு வச்சுக்கலாம், எனக்கு ஒரு ஜாம்பி கேட்டை நான் பார்ட்னராக வச்சுக்கிட்டு நல்லா ஹண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தாரத்தப்பட்ட கிளியை விட்டு தொங்க விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். இப்போ அந்த ஜாம்பி கேட்டை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரோமம், நகம், அப்புறம் அந்த முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு கோட் கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அதோட மீட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட சோல் இருந்துட்டு இவன்கிட்ட பேசுகிற மாதிரி அவன் கற்பனை பண்ணி பார்க்குறான். ஹியூமன், நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அந்த பூனை சொல்கிற மாதிரி ஹீரோ கற்பனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு எடுத்து இதோட உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இதை ஸ்பெஷல் விளையாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸுக்கு வந்திருப்பான். வந்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக இங்கே தான் சில்வர் செஸ்ட் ஐட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஏதோ மந்திரவாதி ரூம் மாதிரி அங்கங்கே மண்டோடலாம் சதறி கிடக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இங்கே இருந்த இந்த பூனையோட டேஸ்ட் ரொம்ப வினோதமாக இருக்குது, இது நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாக்கில் பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 32 முடியுது. இருந்தால் என்ன, நம்ம பார்க்க என்னதான் பயங்கரமாக இருந்தாலும் லக்கிலி இது அப்பாகாலிப்ஸோட நார்மல் வேர்ல்டில் இந்த மாதிரி வேலையை பண்ணல. இவ்வளோ ஐபாலாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, இதை மட்டும் நார்மல் அப்பாகாலிப்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஒருவேளை ஜாம்பி இங்கே தான் எங்கேயாச்சும் வந்தாச்சும் ப்ரெஷர் ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தேடுறான். அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிளில் கட்டி தொங்க விட்டுருக்கதை பார்க்குறான். இந்த தம்பிள்ஸை பார்த்துட்டு ஒருவேளை பூனை இதை வச்சு தான் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டோட ட்ரெஸ்ஸர் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மறுபடியும் தேட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கேட்டோட ட்ரெஸ்ஸரில் அதோட டவுசர் கூட கிடைக்கல. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வர. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கோம். அதை எடுத்து பார்க்க சில்வர் செஸ்ட் உள்ளே இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ்ஸரை பார்த்துட்டு ஹீரோவும் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டான். அதனால சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 20 prestige அவனுக்கு கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு 60 seconds ஆகும். அதனால வெயிட் பண்ண சொல்லி ஹீரோக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஓப்பன் பண்ணுறான். உள்ள பார்த்தீங்கன்னா 360 கோல்டு காயின்ஸும் அதுக்கு போக 0.4 கியூப் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் விங் கேப்னு சொல்லிட்டு அதுவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் புக் கிடைச்சிருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் டபுள் ஸ்லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஓபி ஸ்கில் அப்படி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமா 70% எனிமியோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து குறைச்சி விட்டு அட்டாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 70% எக்ஸ்ப்ளோசிவும் போட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமும் நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபை பண்ண, இதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு நாட் பேட், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். அதே நேரத்தில் இது 2 அட்டாக்கும் ஒரே நேரத்தில் போட்டு விட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் டபுள் ஸ்லேஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஸ்லேயர்ஸுக்குள்ள லேண்ட் பண்ணுறீங்களா அதுவும் கேட்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டன்டாக லேண்ட் பண்ணியிருப்பான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் விங்கை பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா +2 பிசிக்ஸ் ஆகிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுது. 20 மினிட்ஸுக்கு அதோட கூல்டவுன் செகண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஏர்லைன் நம்ம மிதக்க வைக்கிறோம். இது நம்மளை ஜம்ப் பண்ணால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இது அடிஷ்னல் ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் நோட்டிஃபை பண்ணால் அது கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிருப்பான். இன்னும் அடிஷ்னல் ஸ்கில் இதோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வியர் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஜாம்பி கேட்ட அந்த கிட்ட சண்டை போட்டிருப்பான்ல பார்த்தீங்களா, அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நைட்டு லீக்கோப்போவை கொல்லலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல பார்த்தேன். ஆனால் இப்போ என்னோட கோல் அதுவே கிடையாது. ஏன்னா நான் இப்போ அவனை கொல்றதுக்கு பதிலாக எதுக்கு அவன் ஃபேமிலி மொத்தத்தையும் நரகத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வில்லத்தனமாக பிளான் போட அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 33 முடியுது. சாப்டர் 34 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேளை தான் 100 ஜாம்பிஸை நான் கொன்னா போதும் அந்த மிஷினையும் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வந்திருப்பான். வந்துட்டு அவன் கதவை தட்ட எல்லா ஜாம்பிஸும் யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கந்தசாமி படத்தில் வர மணிக்கு அவனும் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு பறந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பியும் மண்டையை போட வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்தி சரி இப்போ அந்த டபுள் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்லாஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த ஸ்லாஸை போட்டு விட அதில் வந்துட்டு பார்த்தா எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்தீங்கன்னா விண்டு ஸ்லாஸ் மாதிரி அது போயிட்டு எல்லாத்தையும் வெட்டுது. ஃபஸ்ட்டு எனிமியோட ஸ்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் வெட்டி வீழ்த்த. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கே போடுது. அதாவது வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த இம்பாக்டால் பின்னால் போய் விழுந்திருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 34 முடியுது. சாப்டர் 35 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ லேண்ட் ஆகிருப்பான். லேண்ட் ஆகிட்டு நான் சீரியஸாக ஃபைட் பண்ணிட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஜாம்பிஸையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸையும் முடிச்சு விட்ருப்பான். அதோட 100 ஜாம்பிஸ் மிஷனும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருப்பான். ஸோ சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அவனை கங்க்ராட்ஸ் பண்ணி ஒரு பிரான்ச் ரேங்க் ஐட்டமோ மற்ற ரிவார்டையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கிற நோட்டிஃபிகேஷன் வர ஹீரோவும் ஸ்வாடை எடுத்துட்டு என்னன்னா அதுக்குள்ளே எல்லா மிஷனை முடிச்சுனா அதுக்குள்ளே ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு சரி என்ன கார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் ஆன ஸ்கில் கார்டெலாம் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸஸ் கார்டு தான் கிடச்சிருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னடா இது இன்னைக்கு லக்கு அவ்வளோதானா, நம்மளோட லக்கு எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சரி நம்ம மனசுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், நம்ம இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்ப ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ஜாம்பி மிஷனில் முடித்த அந்த இது சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் யூஸ் பண்ணால் பிரான்ச் ரேங்க் ஐட்டம் அதுலேருந்து கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் அப்சார்ப் ரிங்கு. இது மூலயமா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆட்ரிபியூட்டு அப்புறம் பிசிக்கல் +1 இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா 5% எனர்ஜியை பார்த்தீங்கன்னா எப்பவும் அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது அட்டாக்கை அப்சர்வ் பண்ணி எனர்ஜியை நமக்கு திருப்பி கொடுக்குதா, இது கண்டிப்பாக இது ஒரு ரேர் ஐட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அமேசிங் எக்யூப்மெண்ட் தான். ஆனால் எனக்கு ஒரு நல்ல சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுறது, நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நல்ல சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இதில் கிடைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலி ரொம்ப எஃபெக்டிவானது, பிளேயருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 35 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எங்கேயோ முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் கைஸ்.